நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பு. 5 மாதங்களில் விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்குகிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். சென்னை திருவொற்றியூரில் புதிய மீன்பிடி துறைமுகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். 60,000 டன் மீன்களை கையாளும் வகையில் பிரம்மாண்டமாக வடிவமைப்பு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய கோவை, நீலகிரி மாவட்டங்கள். உதகை அருகே மலை காய்கறி தோட்டங்களில் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. சென்னை விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் ஏற்பட்ட பழுதால் அந்தரத்தில் தவித்த சுற்றுலா பயணிகள். 50 அடி உயரத்தில் 3 மணி நேரம் சிக்கித் தவித்த 36 பேரும் பத்திரமாக மீட்பு. தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, நடிகை ஷோபனாவுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்டோருக்கும் விருது வழங்கி கௌரவிப்பு. லக்னோ அணிக்கு எதிரான IPL போட்டியில் வெற்றி பெற்று பட்டியலில் 2வது இடத்துக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. முதல் தகுதி சுற்றுப் போட்டியில் நாளை பஞ்சாப் அணியுடன் பல பரீட்சை. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.